ஹாய் நண்பர்களே, டீ குடிக்கிறீங்களா? ஏன்னா மிஸ்டர் பெட்ராக் தமிழ். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பெட்ராக் தமிழ். இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டில் வந்து சீக்ரெட் பேஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணோன்னா, வாங்க ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி டர்ட்டில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டிக் பண்ணிக்கோங்க. நான் சும்மா இவ்வளோ வச்சுக்கிறேன். அதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்பேஸ் வந்து இதோ பிரேக் பண்ணிக்கலாம். மெயினாக மேலே தான் நம்ம பண்ணோம், ஏன்னா நம்ம ஹைட் வந்து பத்தாது. இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ போதும் எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது பெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அந்த திங்ஸ்லாம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே இது நல்லா வரல, இங்கே இதை வச்சுட்டு டார்ச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட பேஸ். இதில் உங்களுக்கு என்ன வேணுமானு வச்சுக்கலாம். இன்னும் இந்த மாதிரி கிராஃப்ட் செஸ்ட்டு டெக்கரேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து லைக் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்டு உங்களுக்கு இதில் பண்ணிக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் வேணாலும் அது எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கோங்க. அடுத்தது இது பார்த்துட்டேன், இதையும் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவ்வளோதான். இது மினிமம் நான் ஒரு ஆவரேஜ் தான். ஆவரேஜ் பேஸ் எப்படி இருக்குமோ அப்படிதான். இந்த மாதிரி உங்களோட ஐட்டம்ஸை லூட் பண்ணிக்கலாம். லூட் பண்ணிக்கிட்டு நீங்கள் லேடர் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து லேடர் போட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலி உங்களோட சீக்ரெட் பேஸ் ரெடி ஆச்சு. இன்னும் ரெடி ஆகலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி டைமண்ட் அது ஒரு வீடு உங்களுக்கு எந்த மாதிரி வீடு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வீடு கட்டிக்குவாங்க. ஆனால் அதுக்குள்ளே உங்களோட அந்த சீக்ரெட் ஹவுஸ் இருக்கும். இதுதான் இந்த வீடுக்கு டேலண்ட். இவங்க வீடு கட்டா உங்களோட சீக்ரெட் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட சீக்ரெட் ஹவுஸ் இருக்கும். ஒரு நிமிஷம்.
வடிகட் போட்டுக்கலாம், ஸ்டேஜ் போட்டுக்கலாம். இதுக்கு இப்படி இதுதான் உங்களோட சீக்ரெட் பேஸ். நல்லா இருக்கா? நல்லா இருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ முடியல. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி. எஸ், உங்கள் எய்ம் இப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரிம்கி கொடுக்கலாம். நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஒரு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஜாம்பீஸ் ஆர் எந்தையுமே வராது. இன்கேஸ் நீங்கள் அதே தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்னாலும் இதே டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட் டெக்னிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு அண்டர் ரேட்டட் டெக்னிக் என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ guys ஃபார் வாட்சிங். பாய் guys.